டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் விஜய் அட் திஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க டாக்டர்? எந்த பக்கம் போகிறது? காங்கிரஸ் ஆல்ரெடி ஒரு ஆப்ஷனாக இருக்கா? அது ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா? அதை தாண்டி யார் யார் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு? முதல்ல ரெண்டு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம். வேற ஒரு ஆங்கில சேனல்ல ஆளுநரோட பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எம்எல்ஏ உடைய லிஸ்ட் ஆஃப் எம்எல்ஏஸ் தாவேகாவிடம் இருந்து வரவில்லை. அதுக்கு அடுத்த கேள்வியா அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களோட மீட் பண்றதுக்கு நாளைக்கு மீட் பண்றதுக்கு டைம் கேட்டிருக்காங்களான்னா இல்ல, அவங்க இந்த லிஸ்ட் அனுப்பிச்ச உடனே அவங்க டைம் கேட்டாங்கன்னா நான் சென்னைக்கு கிளம்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கூறி இருக்கிறது. அந்த ஆடியோ ஒரு டெலிபோன் கால் அது. சோ திரு ஆர்லேக்கரோட. சோ இப்போ என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு 11 நபர்கள் தேவை. ஏன்னா விஜய் ஒரு சீட்டை ராஜினாமா செய்யணும், அது கணக்குல இருக்குது. சோ ஹி ரிக்வயர்ஸ் 11 அடிஷனல் மெம்பர்ஸ். ரைட்டா? ஒரு ஸ்பீக்கர் வந்துருவாங்க, 11 மெம்பர்ஸ் வேணும் ஒரு ஸ்டேபிளா ஸ்திரமா நடத்துறதுக்குன்னா. சோ இந்த 11ல நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா 3 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1, யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேணாம், போய் ஆட்சி அமைங்க. இப்ப ஆளுநர் உங்களை அழிச்சிட்டாரு, எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதுக்கப்புறம் 2 வாரம் டைம் கொடுப்பாங்க உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு. கரெக்டா? அந்த 2 வீக்ஸ்ல திமுக கூட்டணியோ அண்ணா திமுக கூட்டணியோ ஆன் மாஸ் அவருடைய கவர்மெண்ட்டை கவுக்க முயற்சிக்க மாட்டார்கள். அது கிட்டத்தட்ட உறுதி. ஏன்னா அது மக்களுடைய வேர்டிக்ட அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். சோ அதுவும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்து ஒரே டைம்ல அந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். சோ நான் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் பண்றது, விஜய் இன்னைக்கே போய் யாரையாவது கூட்டிட்டு உட்கார வச்சாதான் அரசு அமைக்க முடியும்ங்கிற ஆர்குமெண்டே நான் ஏத்துக்கல. ரைட்டா? இல்ல, அவர் சிஎம் பதவி ஏற்ற பிறகு ஃப்ளோர் டெஸ்டுக்கு இடையில இருக்கிற கேப்ல கூட he can cobble up the numbers. அது பிரச்சனை இல்ல. ஆனா அது யார் even floor test he can go. He will go for the floor test. You will see opposition MLAs will be absent. Some of them will be absent. பட் அது டாக்டர் ஹோப் இஸ் நாட் a strategy இல்ல டாக்டர். அரசியல்ல ஹோப் இல்ல. அவங்க ஒரு 30 பேர் ஆப்சென்ட் ஆயிருவாங்க நம்பி நம்ம ஃப்ளோர் டெஸ்ட் போக முடியாது. நான் இப்படி வேணா சொல்றேன். நான் கேள்விப்பட்டவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சிலர் சட்டப்பேரவையில் அன்று வராமல் இருக்கலாம். ஏற்கனவே பேக் சேனல் டாக்ஸ் இருக்கா உங்களுக்குள்ள? நான் கேள்விப்பட்டவரை இது இது ஒரு ஆப்ஷன். This is not the number one option. There are 2 other options. இல்ல, அதாவது இப்ப நீங்க சொல்றத இன்னும் மக்களுக்கு விளங்கிக்கிற மாதிரி நம்ம சொல்றதா இருந்தா, அவையில 234 பேர், அந்த 234ல 118 எடுக்கணும் மெஜாரிட்டிக்கு. சப்போஸ் 30 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, 200 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 200ல 101 எடுத்தா போதும் மெஜாரிட்டிக்கு. கரெக்டா? அதுதான் ரூல்ஸ். ஓகே. சோ சிலர் அன்னைக்கு அவைக்கு வராமல் இருப்பதன் மூலமாகவே விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாம். ஆமா, அது ஒரு பாசிபிலிட்டி. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 இந்த மாதிரி 2 சீட்டு 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகேயோ காங்கிரஸ் கட்சியோ இவர்களோட எல்லாரோடையும் போய் பேசி, இப்போ காங்கிரஸ் கிட்ட 5 இருக்கு இல்லையா? பாமக கிட்ட 4 இருக்கா? ஆமா, 4 9. 4னா 9 கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆமா, 2 கம்யூனிஸ்ட் சேருங்க, 4 13. அப்புறம் விசிகே 2, ஐயுஎம்எல் 15 ஐயுஎம்எல் 2. ரைட்டா? சோ உங்களுக்கு 17 சேர்ந்தா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் 6. கரெக்ட். இன்னைக்கு அது தாராளமா போறோம். பட் அது அதுல 2 அசம்ப்ஷன். ஒண்ணு, இவர்கள் எல்லோரும் திமுகவை விட்டு விலகி, இல்ல பாமக கேஸ்ல அண்ணா திமுகவை விட்டு விலகி வந்து விட்டார்கள். அந்த அசம்ப்ஷன் நம்ம பண்றோம். ரைட்டா? சோ ஏற்கனவே என்னுடைய இது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேயும் திமுகவினுடைய அப்ரூவல் இல்லாமல் இதை செய்ய மாட்டார்கள். காங்கிரஸ் செய்யலாம். ஏன்னா they are burning their boats. இல்ல, நாளை முன்னி ஒரு தேர்தல் வந்தா எங்க போய் நிப்பாங்க? விஜயோட கூட்டணி கேரண்டியா இருக்கும்,
விஜய்க்கு இதே மாதிரி ஏன் ஆதரவு சார் விஜயோட இருக்கும்னா கூட்டணி வைக்க முடியாதா? இன்னைக்கு மக்கள் ஆதரவு அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்கல்ல. இல்லைங்க, நாளைக்கு உறுதியாக இன்னைக்கு வந்து போய் அதாவது ஒரு ஒரு நோன் ஸ்டேபிள் ஃபேக்டரை விட்டுட்டு ஒரு அன்னோன்ல குதிக்கிறதுக்கு தயங்குவாங்க. சார் இட் இஸ் unknown only until the results வர வரைக்கும் தான் அது unknown. இப்போ இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பார்த்த பிறகு எப்படி அது unknown? இல்ல சஸ்டைனபிலிட்டி ஆஃப் a government, transferability of a vote, the continued popularity, இது எல்லாமே unknown. இப்போ ரைட் நோ இப்போ ஒரு 5 எலெக்ஷன்ல போட்டிட்டு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருந்தா அதை எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி இல்ல. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அமைச்சரவை எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, அவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியுமா, எதுவுமே தெரியாத போது இவர்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கிறது தான் அவங்களோட சைடுல இட் இஸ் லாஜிக்கல். ஓகே. சோ ஐ டோன்ட் திங்க் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேயும் காங்கிரஸ் வரலாம். காங்கிரஸ் வந்து முதல்லயே அவங்க அதை தேர்ட் ஆங்கிள் டு தட் இஸ் ஏஐடிஎம்கே. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா 50-47 பேர் வச்சிருக்காங்க. 154 எடப்பாடி ஒத்துக்கிறாரு ஒத்துக்கலங்கிறது இருங்க. அது பிஜேபி அதை விரும்பினால் பிஜேபி ஒரு எம்எல்ஏ வச்சு ஓரமா உட்கார்ந்திருக்காங்க சார். பிஜேபினா நான் அந்த பிஜேபி எம்எல்ஏ சொல்லல சோகா, மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துப்பாங்க, அவங்க பத்தி நான் சொல்றேன். சோ ஒருவேளை அவர்கள் விரும்பினால் அதிமுக இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் it keeps them relevant. அது சரி. அவங்க 5 வருஷம் தோத்து எங்களாலதான் இந்த ஆட்சின்னு கொஞ்சம் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியில் இடம்பெற எஸ் ஜூனியர் பார்ட்னரா தான் இடம்பெறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல, பட் பார்ட்னர். ஓகே. சோ பிளஸ் ரெண்டாவது விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க வந்துருவாங்க. ஓகே, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சொல்லிருக்கீங்க. ஓகே, பாப்போம், நம்ம இதுல ஒண்ணொண்ணா அனலைஸ் பண்ணுவோம். நான் திரு ஆர்கே அவர்கள்ட்ட கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வந்துருவாங்களா அப்படின்ற கேள்வி. அது நம்மலாம் இப்போ பேசும்போது நேத்துல இருந்தே விசிகே வந்துருவாங்க, கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, அவ்வளவுதாங்க விஜய் ஆட்சி அமைச்சிருவாருன்னு ரொம்ப ஈஸியா நிறைய ஆருடங்கள் சொல்லப்படுது. இஸ் தட் சோ ஈஸி திரு ஆர்கே? No one is coming. No one is coming. No one is coming. அப்படியா? பாருங்க, பாவலன் உங்களுக்கு தம்ஸ் அப் காட்டுறாரு. இன்னைக்கு பாவலன் வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்பதான் டிவில பாக்குறேன், கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க. சோ அதை தாண்டி அப்போ சார் எங்க கேமரால கொஞ்சம் அப்படிதான் தெரிவாங்க சார், நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. சோ இன்றைய தினம் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவாலயத்தில் சந்தித்தார்கள். அங்க வந்து அவர் கன்வே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க உங்களை விட்டு எங்க போறதில்லை அப்படின்னு கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இடதுசாரிகளை பொறுத்தவரை நீங்க வந்து சண்முகத்தினுடைய அந்த ட்வீட் கூட பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு செய்தி சேனல் வந்து ஆமா, எனக்கு தெரிந்தவரை 2 கம்யூனிஸ்டுகளும் வந்து இப்போதைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்றது. இப்போதைக்கு இல்ல, அவர்கள் ஏறத்தாழ ஒரு முடிவெடுத்த மாதிரி தான். ஏன்னா கமிட்டி கூட்டி தான் எல்லா முடிவுகளும் வந்து கம்யூனிஸ்டுகள் எடுப்பார்கள். அந்த கமிட்டி இன்னைக்கு கூட இருக்கிறது. அது வந்து அவர்கள் வந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளியே சொல்லவில்லை என்றால் கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அவர்கள் 2 பேரும் சேரவில்லை. அப்ப 6 சீட் நீங்க வந்து ஏற்கனவே எடுத்து விட்டுறலாம் அந்த இதுல இருந்து. காங்கிரஸ் மட்டும்தான். அதுல காங்கிரஸ்ல ஒரு சின்ன பிரச்சனையே இருக்குதுங்க. அதாவது இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸினுடைய தலைவர் கிடையாது. அதாவது he is not the AICC பிரசிடென்ட். அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது விஜயை பொறுத்தவரை. ரெண்டாவதாக மாணிக்கம் தாகூரும் வந்து ஃபேமிலி கிடையாது. he doesn't belong to the first family. இவங்க 2 பேர் இந்த பில்லர் ஆஃப் சப்போர்ட் தாவேகாக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேர் தான் இருக்காங்க, மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும். நீங்க ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டை பார்த்திருப்பீங்க. அதாவது திரிணாமுலை சப்போர்ட் பண்ணி அதே நேரத்துல வந்து நாம சொல்ப பலனுக்காக இல்லை என்றால் for momentary joys we should not be giving up the larger picture. அப்படி அந்த துணியில வந்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. ஆனா விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிருக்காரு. the voice of Tamil Nadu youth will not be ignoredங்கறாரு. ஆமா அது செய்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, ரங்கசாமி கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு புதுச்சேரியில காலி பண்ணதே ரங்கசாமி தான். அந்த ரங்கசாமி, வைத்திலிங்கம், சிவா எல்லாரும் சேர்ந்துதான் தவேகா வந்து அங்க காலி பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அனைவரும் வாழ்த்து சொல்லுவாங்க, அவர்களேங்கிறது. தமிழக இளைஞர்களுடைய குரல் இது உறக்க ஒலித்திருக்கிறது, இதை நாங்கள் புறந்தள்ள மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்?
அது அப்கோர்ஸ், அதாவது ஒரு கட்சி எந்த கட்சினாலும் வந்து நாங்க புறந்தல்வோம்னு சொல்ல முடியாது இல்லையா. இளைஞர்களுடைய வாய்ஸ் என்பது எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகிறது. அது காங்கிரஸ்ல இல்லை என்பது ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் இல்லை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை என்றால் இப்ப நாம காண்கிற நபர்கள் வந்து 40க்கு கீழே எத்தனை பேர் வந்து ஸ்போக்ஸ் பர்சனா வர்றாங்கன்னு கூட இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்தால் பிரச்சனையாகத்தான் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இப்ப காங்கிரஸ்ல டெஃபினட்டாக ஊசலாடி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 5 பேரும் என்ன முடிவு எடுக்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் தலைமை வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் வந்து திமுகவை விட்டு விலகலாம் என்று அதிரடியான ஒரு முடிவு வந்து சீக்கிரமாக இந்த ஒரு தருணத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அப்போ தேர் ஆக்சுவலி இட் எண்ட்ஸ். பாமகவை பொறுத்தவரை ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. பாமக வந்து இப்ப அன்புமணிக்கு வந்து ஒரு சீட்டை கொடுத்து இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் வந்து அவர் வந்து எவ்வளவோ இன்னலுக்கு நடுவுல தான் இப்ப வந்து அதிமுக கூட அந்த கூட்டணியிலே இருக்கிறார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். அப்பா கூட இருக்கின்ற சண்டையானாலும் சரி, அதுல எல்லாம் வந்து ரொம்ப உறுதியாக அந்த கூட்டணியிலே. ஆனா விஜய் இன்னைக்கு அவங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்கிற ஒரு பெரிய கேரட் நம்ம மிஸ் பண்றோம்ல, ஆட்சியில பங்கு. இது வேற என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த எலெக்ஷனை விட்டா இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்க, எப்போ வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. விசிகா எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்கு 67க்கு அப்புறம் இப்பதான் வாய்ப்பு காங்கிரஸுக்கு. வை வில் தே மிஸ் திஸ்? கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனால் பாமகவை பொறுத்தவரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அன்புமணி ராமதாஸுக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த டிடிவி தினகரனுக்கும் இருக்குது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அங்க மந்திரியா இருக்கிறதா இல்லை இங்கே வந்து சௌமியாவுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கிறதா, இதுதான் கேள்வியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப அது ஒரு ரொம்ப டெம்ப்டிங் ப்ராஸ்பெக்ட். அவ்வளவு எளிதில் வந்து என்டிஏ விட்டு வர முடியாது. வெரி குட் ப்ராப்ளம் டு ஹேவ் இல்ல, மத்திய மந்திரியா மாநில மந்திரியா. Of course, 100%. I agree with that. But இதுல வர்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமகவை பொறுத்தவரை பாமக அவளை எளிதில் இல்லை என்றால் லேசாக வந்து பாஜக கூட்டணியில் இருந்து விலகி வர முடியாது. அன்புமணி என்னை பொறுத்தவரை இப்போ ஒரு நேச்சுரல் அலை ஆஃப் பிஜேபி என்ற அளவுல தான் இருக்கிறாரு. இப்ப பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, தந்தையை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இவருடைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கிறது. அது அப்கோர்ஸ் இட் நாட் பி ஹெல்ட் ஆன் ஹிஸ் ஹெட்னு வச்சா கூட அவர்கள் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. இனி வேற யார் இருக்கா? இனி 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. திமுக உடைக்கணும், இல்லைன்னா அதிமுக உடைக்கணும். இது 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு தெரிகிறது. இதுல எதை வந்து விஜய்னால செய்ய முடியும், செங்கோட்டையினால அதிமுக உடைக்க முடியுமா?